இன்னைக்கான டே மார்னிங் 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு நானும் அம்மாவும் கேரளா தான் போக போறோம். ஆக்சுவலா அம்மாவோட நேட்டிவ் வந்து கேரளா. அம்மாவோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்கிறது வந்து கேரளால தான். அப்பா இருக்கிறது வந்துட்டு தமிழ்நாடு. அப்பாவோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடு. அம்மாவோட நேட்டிவ் வந்து கேரளா. ஸோ அது வந்து அம்மாவோட அம்மா அப்பாவ பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நானும் அம்மாவுமே ட்ராவல் பண்ண போறோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே கேரளாவுக்கு வாங்க. ஸோ அதுக்காக மார்னிங் 4 மணிக்கே எந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு. பஸ்ல போகும்போது சாப்பிட்றதுக்காக அம்மா லெமன் சாப்பாடு, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு. இன்னைக்கு காலையில் அவிச்சு மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் பண்ணியாச்சு. நம்ம வெறும் வயித்தோட போனோம்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால வீட்டிலேருந்து போகும்போதே கொஞ்சமாக சாப்பிட்டு மட்டும் கிளம்பிட்டேன். போகிறது என்னமோ அந்த புலிக்குட்டிக்கு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. வந்து கையெல்லாம் கொடுத்து சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு மொத்தமாக 4 லக்கேஜ் கிட்ட இருந்துச்சு. ஸோ என்னையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து மொத்தம் 4, 5 லக்கேஜ் ஆயிருக்குமா. இத்தனை லக்கேஜ் தூக்கி போட்டு எங்கள் அப்பா பாவம் வண்டியில் ஓட்டிட்டு வீட்டிலேருந்து துறையூர் வரைக்கும் எங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ துறையூரில் வந்து புதுசாக பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்கனால ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாமே இடிச்சிட்டாங்க. ஸோ பஸ் எல்லாமே ஒன்று டெப்போலேருந்து ஏறுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா புதுசாக ஒரு தற்காலிக பேருந்து நிலையம்னு ஒரு பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பஸ் எல்லாம் போய் டெம்ப்ரவரியாக நிப்பாட்டுறதுக்காக. ஸோ அங்கே போய் ஏறுறதுனால ஏறிக்கலாம். நாங்கள் இங்கே பைக்கில் போனனால நாங்கள் டெப்போக்கிட்டே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் டேரெக்டாக கோயம்புத்தூர் வண்டி எங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு வண்டி இருக்குங்கிறனால நாங்கள் அந்த வண்டியில் ஏறிட்டோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸுமே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. எங்களுக்கும் பசி எடுக்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டிலேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் பஸ் அப்படியே பார்த்தோன்னா தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு முசிறி ரோடெல்லாம் தாண்டி ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் போனதுக்கப்புறம் திரும்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் திரும்ப லெமன் சாப்பாடு எடுத்து நாங்கள் ஃபுல்லாலாம் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் செகண்ட் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கேரளாவிலேருந்து தான் நான் போடுவேன். ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.